ஹாய் ஆல். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போர்ட் மெமரிஸிங் பற்றி பார்க்க போகிறோம் டாக்கரில். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எதை வச்சு பார்க்க போகிறோம்னா டாம் கேட்டுங்கிற ஒரு சர்வர் வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, டாக்கர் அண்ட் -IT டாம் கேட் 8.0 அந்த வெர்ஷன் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ unable to find டாம் கேட் locally. ஸோ டாம் கேட் லோக்கல் இல்லை, அதனால் வந்து புல் பண்ணிட்டு இருக்கோம். எதுலேருந்து புல் பண்ணோம்? ரெஜிஸ்ட்ரியிலேருந்து புல் பண்ணோம். ஓகே, ஸோ புல் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ டாம் கேட் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாம் கேட் ரன் ஆகுது. இது எந்த போர்ட்டில் ரன் ஆகும்னு கேட்டிங்கனாக்கா 8080ங்கிற போர்ட்டில் ரன் ஆகும். ஓகே, ஸோ நம்ம எங்கே பார்க்கலாம் இது? அப்போ ஸோ இப்போ நான் இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் லோக்கல் ஹாஸ்ட்டில் போயிட்டு லோக்கல் ஹாஸ்ட் 8080ன்னு கொடுத்தீங்கன்னா வருதான்னு பார்த்தீங்கன்னா வரல. ஸோ ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த டாம் கேட்டுங்கிறது அந்த ஒரு கண்டெய்னருக்குள்ளே ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டாக்கர் ps-en கொடுத்தேன்னா டாம் கேட்டுங்கிறது ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது எந்த போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா 8080ங்கிற போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. அதே இங்கே கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இந்த இது வந்து கண்டெய்னருக்குள்ளே தான் ரன் ஆகிருக்கு. கண்டெய்னருக்கு வெளியே நான் இந்த போர்ட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற போது என்ன பண்ணணும்னா நீங்கள் போர்ட் மேப்பிங் பண்ணணும். ஸோ இதை நான் வந்து இப்போ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து டாக்கர் ps-en கொடுத்தேன்னா இது இருக்குது, இது எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுங்கிற டாக்கர் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, டாக்கர் ps-en. ஓகே, ஸோ இப்போ எதுவுமே வரல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா போர்ட் மேப்பிங் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் இது எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா -pன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. ஓகே, டாக்கர் ரன் -p. ஓகே, ஸோ இதில் நீங்கள் 2 போர்ட் நம்பர் கொடுக்க போகிறீங்க. ஓகே, ஒரு போர்ட் நம்பர் என்னதுன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன போர்ட்டில் ஓடுதோ அந்த போர்ட் கொடுக்க போகிறீங்க. அதாவது கோலனுக்கு அப்புறமா, கோலனுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மிஷினில் நீங்கள் என்ன போர்ட்டில் அதை பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்ட்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய மிஷினில் அதாவது நான் லோக்கல் ஹாஸ்ட் 8888 அப்படின்னு கொடுத்தனாக்க அது வந்து கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற 8080க்கு ஹிட் ஆகி எனக்கு வந்து அதோடைய ரிசல்ட்டை எனக்கு இங்கே காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் போர்ட் மேப்பிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ரெக்வஸ்ட் வந்து ஹாஸ்ட் மிஷின் ஐபி அண்ட் ஹாஸ்ட் போர்ட். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய போர்ட் நம்பர் வந்து 8888 இருக்கு. ஓகே, ஸோ அந்த போர்ட்டை தான் நீங்கள் போர்ட் மேப்பிங் பண்ணுவீங்க. அதாவது இந்த கண்டெய்னருக்குள்ளே இப்போ 8080ன்னு ஒரு ரன் ஆகுதுன்னா அது என்னுடைய ஹாஸ்ட்டில் 8888ங்கிறது ரன் ஆகும் அப்படிங்கிறத நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அது இதே தான் உங்களுக்கு எல்லா விதமான இதுக்கும் நீங்கள் டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணுறதும் அதே மாதிரி தான். இல்லாட்டினா நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் ஏதோ ஏபிஐ ஆக்சஸ் பண்ணுறதுனாலும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, டாம்கேட் -p 8888 அப்படின்னு ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் போயிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், லோக்கல் ஹாஸ்ட் இது இருக்கு பதிலாக 8888 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ கொடுத்தனா எனக்கு அப்பாச்சி டாம்கேட்டோட பேஜ் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் இது உள்ள ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, இப்போ நான் அங்கே ரெஃப்ரெஷ் அடிச்சேன்னா எனக்கு இங்கேயும் மாறும். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு விஷயங்கள். ஓகே, ஸோ இதுதான் அந்த பேசிக்கான போர்ட் மேப்பிங்கிறது.